சிலம்பரசன், புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்க தொடங்கியிருக்கு. மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு? காற்று அங்க எந்த அளவுக்கு வீசிட்டு இருக்கு? மழை பெய்துட்டு இருக்கா? நிச்சயமாக ஷாம், இந்த பென்சான் புயல் தற்போது கரையை கடக்கக்கூடிய சூழலில் அது தற்போது இந்த அதிக காற்றுடன் சூறை காற்றுடன் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. பென்சான் புயல் முதற்கட்டமாக இந்த மகாபலிபுரமும் காரைக்காலுக்கும் இடையே கறக்கும் என தெரிவித்த நிலையில் தற்போது புதுச்சேரி கடலூருக்கு இடையே தற்போது இந்த கரையை கடந்து வருகிறது. 3 மணி நேரத்திற்குள் இந்த கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது அது மெல்ல மெல்ல இந்த கரையை கடக்கக்கூடிய சூழலில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி இந்த மரக்காணம் பகுதி. இந்த மகாபலிபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே இந்த பகுதியில் தற்போது தீவிர காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. அதாவது மழையை விட கூடுதலாக காற்று அதிக அளவிலான வீசுகிறது. அதனைத் தொடர்ந்து மழையும் காற்றும் விட்டு விட்டு அதிக அளவிலான கனமழையும் பெய்வதால் தற்போது இந்த கிழக்கு கடற்கரை சாலை, புதுச்சேரியிலிருந்து சென்னை வரக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமான இந்த வாகனங்கள் போக்குவரத்தானது தற்காலிகமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளதால் தற்போது இந்த வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த வாகனங்களும் அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் கூட முறையாக இந்த சாலையில இயக்க முடியாத சூழலும் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது தொடர்ந்து இந்த கரையை மெல்ல மெல்ல கடக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த நாம் நின்று கொண்டு மரக்காணம் பகுதியில் தொடர்ந்து சூறைக்காற்றுடன் கனமழையானது பெய்து வருகிறது. அதற்கு ஏற்கனவே இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த மரக்காணம் சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த தாழ்வான குடியிருப்பில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பான முகாம்களுக்கு கொண்டு செல்லவும் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் அதே போன்று இந்த மரங்களை இந்த சாலையோரம் கிழக்கு கடற்கரை சாலை பாண்டிச்சேரியில் இருந்து சென்னை வரை செல்லக்கூடிய சாலைகள்ல ஆங்காங்கே தற்போது மரக்கிளைகளும் உடைந்திருக்கின்றன. அதாவது கரையை கடப்பதற்கு முன்னதாகவே இது போன்ற பல இடங்கள்ல சிறு சிறு கிளைகள் எல்லாம் உடைப்பு ஏற்பட்டிருந்தது. தற்போது இந்த பகுதிகளில் இருந்த மரங்கள், அதாவது தென்னை மரங்கள் உட்பட பல்வேறு மரங்கள்ல அதிக அளவிலான காற்றுகள்ல உடைந்து விழக்கூடிய அளவுல இந்த காற்றானது வீசி வருகிறது. தற்போது கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்தவரை இந்த மரங்கள் ஆங்காங்கே விழுந்து கிடக்கிற சூழல் தற்போது இருக்கிறது. இதனை அப்புறப்படுத்துவதற்கு கூட எந்த ஒரு வாய்ப்பும் தற்போது இல்லை. தொடர்ந்து இந்த புயலானது கரையை கடக்க தொடங்கவில்லை. அதன் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் இந்த மழையும் காற்றும் தொடர்ந்து வீசி வருகிறது. இதனால் அந்த அப்புறப்படுத்தக்கூடிய சூழல் கூட தற்போது இல்லை. தற்போது தொடர்ந்து இந்த புயலானது கரையை கடக்கக்கூடிய சூழலில் மேலும் தொடர்ந்து கூடுதலாக பாதிப்பு இருக்கும் என எண்ணப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக இந்த விழுப்புரம் மரக்காணம் அதை பொறுத்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணித்து வராங்க. ஷாம், புயலானது கரையை கடக்கக்கூடிய நிலையில் மரக்காணத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் விவரங்கள் வழங்க நாம் கேட்டோம். தற்போது விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.